மெட்ராஸ் மேட்னி பிக்சருக்கு வந்திருந்தோம். இந்த பிக்சர் வந்து என்னன்னா, இந்த உலகம் ஒரு தூய்மையான அன்பை தேடிக்கிட்டே இருக்கு, எல்லார் மனசுலையும் ஒரு பாரம் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனசுல நிக்குது. சார் நல்ல மூவி சார். ஃபேமிலி ஓரியன்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சீனும் நடுத்தருவில் இருக்க ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சீனோடய கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப எமோஷன்ஸ் ஆகட்டும், அந்த அப்பான்ற அந்த உணர்ச்சி ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு வளர்க்குறதாகட்டும், எல்லாமே ரொம்ப ஆசமாக இருக்குது சார். படம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கணும். பசங்களுக்கு காட்டணும் மோஸ்டா. ஏன்னா நிறைய பசங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரியல அவங்க அம்மா அப்பா என்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றது. ஆனால் இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் சார். ரொம்ப சூப்பர். அவரோட எமோஷன் ஒரே ஒரு சீன், அந்த இபி ஆஃபீஸ்ல அடிக்க போவாரு, அந்த சீன் மட்டும் அதுலயே ஃபிளாட் சார். நான் ஆக்சுவலா ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப இயல்பான நடிப்பு, ரொம்ப அழகா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு, யாரு வேணாலும் பார்க்கலாம். இந்த படத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீன் ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பாட்டிக்கோ இருக்கிற பாண்டிங் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பொண்ணுக்கு இருக்க பாண்ட் எல்லாமே காட்டுவாங்க. நிறைய ஃபன் சீன்ஸும் இருக்கு, எமோஷனலாவும் சூப்பரா இருக்கு. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி படத்தை பாருங்க. படம் நல்லா இருக்கு, புது முயற்சி, நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். அந்த தினேஷ் கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் சார் சூப்பராக நடிச்சிருக்காங்க. மிதி பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரோஷினியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா பொண்ணு பாண்டிங் நல்லா இருக்கு. எந்த படத்துலையுமே அப்பா பொண்ணு பாண்டிங் காட்ட மாட்டாங்க மோஸ்ட்லி. இதுல நல்லா இருக்கு. அதே மாதிரி அப்பா பொண்ணுன்றது வந்து பேசிக்க மாட்டாங்க, அவங்களோட அஃபெக்ஷன் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அப்பா கிட்டயும் பொண்ணு போய் பேச மாட்டாங்க. அது இது பேசலனாலும் நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகுது. அப்படிதான் நம்மளும் இருந்திருக்கோன்றது. நிறைய இடம் எமோஷ்னலாக இருக்குது. அந்த லாஸ்ட் சீன் அவங்க சாப்பிட்ற அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது, ரொம்ப கனெக்ட் ஆகுது. நம்ம நார்மல் ஃபேமிலி, பேசிக் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நாங்களும் வந்திருக்கோம். அது எங்களுக்கு கூட நல்லா கனெக்ட் ஆகுது. அதுக்கெல்லாம் இது எவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா பார்க்கலாம், ஃபேமிலி யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கலாம், அவங்க தான் பார்க்கலாம் இல்லை, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஆமா, அந்த டீனேஜ் பசங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நான் என் பசங்க 2 பசங்க காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க அந்த எனக்கு அதெல்லாம் கனெக்ட் ஆகுது. அந்த பையனோட அவங்க அப்பா ஒரு டீ கப்பை நகர்த்தி வைக்கும் போது அவனுக்கு வர கோவம் அதெல்லாம் நல்லா தெரியுது. நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க படம். நல்லா சூப்பராக தான் இருந்தது. பையன் நல்லா பண்ணிடுறேன். நான் அழியா இருக்குது படம் அழியா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு படம். என் பையனும் தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். மெட்ராஸ் மேட்னி பிக்சருக்கு வந்திருந்தோம். இந்த பிக்சர் வந்து என்னன்னா, இந்த உலகம் ஒரு தூய்மையான அன்பை தேடிக்கிட்டே இருக்கு, எல்லார் மனசுலையும் ஒரு பாரம் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனசுல நிக்குது. அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது நாங்கெல்லாம், சத்யராஜ் சார் சொல்றாரு, நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து எப்ப சாப்பிட்டோங்கிறது எனக்கும் ஞாபகத்தில் இல்லைங்கும் போது அது நம்ம மனசை உறுத்துது. ரொம்ப நல்ல நிறைய சின்ன சின்ன வசனங்கள், நிறைய ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வசனங்கள் இருக்கு. ரொம்ப நல்ல பிக்சர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து பழைய படம் தான் பார்ப்பேன். பானுமதி அம்மா, சாவித்திரி அம்மா, சரோஜா தேவி அம்மா அவங்களுடைய ரசிகைனா. ஆனா இப்ப இந்த நடிகர்கள்லாம் ரொம்ப மிகைப்படுத்தாம அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு நம்மளுக்கு ஒரு மாரல் சொல்ற, ஒரு பாடம் சொல்ற ஒரு அருமையான படம். எல்லாரும் பார்க்கணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் பிக்சர். நம்மளும் அந்த படத்துல ஒருத்தர் மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு சினிமா மாதிரி தெரியல. நம்மளும் அந்த குடும்பத்துல, கண்ணன் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில நடந்த நிகழ்ச்சிகள் மாதிரி தான் இது இருக்கு. ஒரு படம் பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க. நன்றி நன்றி. ஒரு ஒட்டு மொத்தமாக சொன்னால் இது அத்தனை குடும்பத்திலையும் நடந்த நிகழ்வு. தனித்தனியாக படம்னு கிடையாது. ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு மனுஷனோட சப்ஜெக்டும் கண்டிப்பாக இங்கே இருக்கும். எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே டாப் கிளாஸ்.
இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த படம் வந்திருக்கிறது மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். அனைவரும் பார்த்தாங்கன்னா ஒரு பாடத்தை அந்த படத்துலேருந்து கற்றுப்பாங்க. பிள்ளைங்க வந்து எப்படி வளர்க்கணுங்கிறத இந்த படத்து மூலமாக அப்பா காட்டுறாரு. ரியல் அப்பா, ரியல் அம்மா, பிள்ளைங்களும் ரியலாக இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க. இது ஆச்சரியமாக இருக்குது. இந்த படத்தை இவ்வளோ தைரியமாக இவர் டைரக்டர் எடுத்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒருத்தராலையும் குறை சொல்ல முடியாது. அப்படி குறை சொல்கிறாங்களான்னு தான் ரொம்ப ஜாலியாக வாழ்க்கையை எடுத்துக்கிறவங்க தான் குறை சொல்ல முடியும். படம் சீரியஸாகவும் போல, பாடம் சொல்லி கொடுக்கவும் இல்லை. அற்புதமான படம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மெட்ராஸ் மேட்னி ஆக்சுவலாக படத்துக்கு வர ஐடியா இல்லை. ஏன்னா நேற்று வாங்கின ஊமை குத்து அப்படி சரி வேணான்னு ஒரு புண்ணியமாக கூப்பிட்டு சொன்னாப்புல படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகே வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யோசிச்சேன் வந்து பார்க்கணுமா இதெல்லாம் ஓடுமா அப்படின்ட்டு. சார் ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக வந்து 6 அடிக்கு சார் படம். இது உள்ளே போய் உட்காரும்போது முதல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா நாங்களும் மிடில் கிளாஸ் தான், டெய்லி எங்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்குது, உங்கள் கஷ்டத்தை போட்டு காட்டுறீங்களே அப்படின்னாக்கா இது ஒருத்தனோட கஷ்டம் கிடையாதா, இது உன் குடும்பத்தை தான்டா நான் உள்ளே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை உள்ளே காட்டுறாங்க. அப்படியே காளி வெங்கட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவாக வாழ்ந்துருக்காப்புல உள்ள. சார் 80% ஆட்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சார். கண்டிப்பாக இந்த ஹை கிளாஸை விட்டுருங்க, மிடில் கிளாஸ் லோவர். எதுக்கு மெட்ராஸ் மேட்டின்னு வச்சானா மெட்ராஸ் இருக்க முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸாக தான் இருக்கான். அந்த மிடில் கிளாஸோட வாழ்க்கை அப்படின்னு காட்டுறான். ஆனால் அந்த வாழ்க்கை கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை உள்ள ஒரு இடத்துல உனக்கு கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. படத்தில் ஒன்று ஒரு கதை சொல்லும். படத்தில் இருக்க ஒரு தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கதை சொல்லும். படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர மியூசிக் அழைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா குடும்பங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உண்மையிலே இந்த மாதிரி படத்தையெல்லாம் ஆதரிக்கலன்னா சத்தியமாக தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியாதா. உங்கள் தலையெழுத்து தக்லீஃபோட முடிஞ்சு போயிடும் பார்த்துக்க. அப்படிதான் இருக்கு உண்மையிலேயே. குப்பை படம் சார் தக்லீஃபு. அதுக்கு அவ்வளோ ஆதரவு தரீங்க. இதெல்லாம் எப்படி சார் 100 நாள் ஓடணும் சார் இந்த படம்லாம். இந்த படத்துக்குலாம் ஆதரவு தரலனாக்கா வேஸ்ட் சார். தமிழ் சினிமா காப்பாற்ற முடியாது உண்மையிலேயே. அவ்வளோ நல்லா இருக்கு படம். ஒரு காவியம் சார் இந்த படம் உண்மையிலேயே வேற லெவல். கண்டிப்பாக இந்த பூமரு கிரிஞ்சி எங்கள் அப்பாவை நான் நினச்சேன் பூமரு கிரிஞ்சின்னு. எங்கள் அப்பாவோட வழியை நான் உள்ளே பார்க்குறேன். ஏன் பசங்களை கொண்டு வந்து காட்டணும், நாளைக்கு உங்கள் அப்பாவை இதே மாதிரி கஷ்டப்பட போகிறான்றதை காட்டணும். வேற லெவல் சார். ஒரு நாய்க்குட்டிக்காக ஒருத்தன் இந்த அளவுக்கு பண்ணுறது ஓவரா அப்படின்னா. என் வீட்டில் என்னோட டாக் செத்து போச்சு, ஒரு பொமேரியன் வச்சிருந்தேன் செத்து போச்சு. அதுக்கு நான் போய் மொட்டை அடித்தேன். என் வீட்டில் ஒன்றா நான் வளர்க்குறேன். அது அவனுக்கு அங்கே வரும்போது அந்த ஃபீலிங் தெரியும். ஏதோ ஒரு இடத்துல உனக்கு அது கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. அது பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சூப்பரான ஒரு படம் உண்மையிலேயே. 80% ஆட்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். மிச்சம் 20% வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டலில் தங்கியிருப்பான், அப்பா அம்மாவோட பாசம் இல்லாமல் அப்படியே வளர்ந்துருப்பான், ஒரு மாதிரி புள்ளிங்கோவாக இருந்திருப்பான். அந்த மாதிரி ஒரு 80% ஒரு நார்மலான ஃபேமிலி கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உங்க அப்பாவை வந்து நீங்க மதிக்கிறீங்க மதிக்கல, இந்த படத்துக்கு அப்புறம் உங்க அப்பா காலில் விழுந்து கும்பிடுவீங்க. அந்த மாதிரியான படம் இது. சூப்பர் படம். இது அப்பாக்கான படம் மட்டும் கிடையாது. திரும்ப ஒரு திருத்தமிங்க, ஒரு அம்மாக்கான ஒரு படம், ஒரு அக்காவுக்கான ஒரு படம், ஒரு தம்பிக்கான ஒரு படம், எல்லாமே இதுல இருக்கு. ஒரு அம்மா அடிப்படையில இருந்து கஷ்டப்படுறது எல்லாமே இருக்கு. சூப்பர் படம். தயவு செஞ்சு எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஃபைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் சீனை கூட சூப்பரா காமிச்சிருப்பாங்க படத்துல. ஒருத்தனோட வலியை தான் இங்க கொண்டு வந்து இது பண்றான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதையுமே இந்த படத்தை நம்ம நெகட்டிவாவே எடுத்துக்க முடியல. அந்த மாதிரி ஒரு படமா இருக்கு. அதாவது சொல்றேன், ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தேவையில்லை, ஹீரோயின் தேவையில்லை, ஒரு பெரிய டைரக்டர் அதெல்லாம் தேவையில்லை, ஒரு நல்ல கதை தேவை. அந்த நல்ல கதை தான் உள்ள இருக்கு. இந்த மாதிரி படத்தை கண்டிப்பா ஆதரிங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, வந்து பாருங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் லேகா போற மாதிரி இருக்கும். ஒரு சிலது ஓவர் டீடைலிங் இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அக்கா வந்து தேங்காய் பிஸ்கெட் சாப்பிட்றாலும் ரொம்ப டீடைலிங்கா போகும். பட் என்ன இருந்தாலும் ஒரு படத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு என்ன தாட் கொடுக்கும் அதான் அந்த படம். இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படம். உண்மையிலே சான்ஸே இல்லை, கொண்டாடுங்க சார். அது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிக்கும் போது தெரியும் சார். நான் சொன்னல 80% ஆட்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு. மிச்சம் 20% ஆட்கள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. ரொம்ப சென்டிமெண்ட்னுவானுங்க, படத்தை ரொம்ப இது நெகட்டிவா இது பண்றது. இந்த மாதிரி படங்களை பாருங்க. மனுஷன் மனசுக்குள்ள நிறைய வக்ரத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் இலகுவானுங்க. நல்ல படம் உண்மையிலேயே ஆதரிங்க. சூப்பர் படம் உண்மையிலேயே.